சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமாவை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் கவிஞர் திலகபாமா சகோதரி அவர்கள். அவர் ஒரு போராளி. போராளி என்றால் களத்திலே அன்றாடம் இறங்கி அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு போராட்டம் செய்கின்ற ஒரு போராளி. 3-4 மாதங்களாக இந்த பகுதியிலே துப்புரவு பணியாளர்கள் சாலையிலே போராடி கொண்ட நேரத்திலே அன்றாடம் அவர்களை சந்தித்து அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து தரையிலே உட்கார்ந்து போராடிய ஒரு போராளி கவிஞர் திலகபாமா அவர்கள். நினைச்சு பாருங்க, இந்த தொகுதி மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா உங்களுக்கு? சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போனோம்? பனையூர் கேட் வாசல்ல நிக்கணும். நீங்க தப்பா முடிவு பண்ணீங்கன்னா பனையூர்ல கேட் வாசல் வெளியில நீங்க நிக்கணும். திலகபாமாவை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இவங்க நிப்பாங்க. இந்த தொகுதியின் நம்முடைய வேட்பாளர் போராளி திலகபாமா அவர்களை தொலைபேசி மூலமா அழைத்து நீங்க போங்க. அங்க நீங்க போனதான் நடக்கும். நேரா போனாங்க, காவல் நிலையத்தில் தரையில உட்கார்ந்தாங்க. நீ அவனை கண்டுபிடிக்கலன்னா நான் இங்கிருந்து நான் போக மாட்டேன். அதுதான் நம்ம வேட்பாளருக்கும் மற்ற வேட்பாளருக்கும் வித்தியாசம். அது இவங்க போனதுக்கு பிறகுதான் 5 காவல் நிலையத்தில் 5 டீம் போட்டு அப்புறம் அவனை பிடிச்சாங்க. எங்க அசாம்காரன் ஆந்திராவில் வேலை செய்யறான், பார்டர்